ஹாய். அப்போது இன்றைக்கி வேறு வீடியோ ஆகிட்டு வந்திருக்கிறதாக்கும் என்னென்னு கேட்டால், நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட்டிங் நடக்குது. நிவின் போலியோட படம் பத்லஹேம் குடும்ப யூனிட்டு ஒரு 3 நாளைக்கு உண்டாகும் சொன்னாங்க. இங்கே 3 நாள் முடிஞ்சால் நேராக கோயம்புத்தூரில் அது 7 நாளைக்கு அப்படி சொன்னாங்க. மற்ற நிவின் போலி இப்போ வந்துட்டில்ல, இப்போ தான் செட் செய்கிறாங்க. ஒரு 6 மணிக்கு வந்தாங்க காலையில். 10 மணிக்கு மேலே தான் ஷூட்டிங் தொடங்குன்னு சொன்னாங்க. நிவின் போலி வந்துட்டில்ல, ஆனால் பாக்கி கொஞ்சம் பேரெலாம் வந்துட்டுருந்தோம். அங்கே வேலை தகுதியாக நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பூனார் ரயில்வே ஸ்டேஷன் இல்லை, பரப்பனங்காடி ரயில்வே ஸ்டேஷன் அதோட பேர். இன்னும் எல்லாம் போர்டெல்லாம் மாற்ற போகிறாங்க. எல்லாம் மாற்றி ட்ரெயினெல்லாம் வந்தாச்சு, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்தாச்சு. மெயினான நிவின் போலி வந்துட்டில்ல, வேறு யாரும் இல்லாமல் வினய் போர்ட்டு வந்தாச்சு. கொஞ்சம் பேர் வர்றக்குண்டுன்னு சொன்னாங்க. அப்போ 10 மணிக்கு மேலே தான் ஷூட்டிங் தொடங்குமாம்மா. ஒரு 3 நாளைக்கு இங்கேயே உண்டாகுன்னு சொன்னாங்க. அப்போது இன்றைக்கி அந்த விசேஷம் பார்க்கலாமா? சரி வாங்க, நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லை, சும்மா அங்கே வந்திருக்கிற ட்ரெயினும் ஜூனியர் ஆர்டிஸ்டும் அது மாதிரி அங்கே வண்டிகளும் இன்னும் நிறுத்துறதுக்கு இடமில்லாமல் ஆயாச்சு. அந்த மாதிரி வண்டி கொண்டு நிறுத்தி இப்போ நம்ம இடத்துல வீட்டுக்கு முன்னாலேயெல்லாம் வண்டி கொண்டு போட்டாச்சு. இடமில்லை போடுறதுக்கு, ஃபுல்லும் வண்டிகளில் திறக்கு, பார்க்க வர்றவங்க திறக்கு அதினக்காலும். அப்போது இனிமேல் தான் ஷூட்டிங் தொடங்குது. ஓகேவா, பார்க்கலாம். இது ஷூட்டிங்கு வந்த ட்ரெயின் മറ്റേ ജൂനിയർ ആർട്ടിസ്റ്റ് ഒരുപാട് വന്നിട്ടുണ്ട്. അവരെല്ലാം 6 മണിക്ക് വന്നിട്ട്. ஆனால் നിവിൻ പോളി ഇനിയും വന്നിട്ടില്ല. നിവിൻ പോളി 10 മണി ആകും തോന്നുന്നുണ്ട് പറഞ്ഞിട്ട്. ഇതിൻ്റെ സെറ്റ് ചെയ്തിട്ടുമില്ലേ, ഓർമ്മ സെറ്റ് ചെയ്താൽ മതി. ഇത് കൊഞ്ചം പേരെല്ലാം ഇങ്ങനത്തെ പാക്ക വന്ന ആളുകളാക്കും. ഒരുപാട് പേര് ജൂനിയർ ആർട്ടിസ്റ്റ് ഉണ്ട്. ഇത് ബോർഡ് സെറ്റ് ചെയ്തതാക്കും. പുതുനഗരണ്ടുള്ളത് പരപ്പനങ്ങാടി ആക്കുறாங்க. പൂനാർ റെയിൽവേ സ്റ്റേഷൻ പരപ്പനങ്ങാടി റെയിൽവേ സ്റ്റേഷൻ ആക്കിയാச்சு. കേരവൻ நடிநடமார் இருக்கிற வண்டி இந்த பூனார் ரயில்வே ஸ்டேஷன் இனி அவங்க பரப்பனங்காடி ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் ஷூட்டிங்கு வந்த வண்டி. எல்லாம் கபோர்டில் தான் எல்லாம் உண்டாக்குறது. பாருங்க, தான் ரயில்வே വണ്ടിയുടെ നമ്പർ എഴുതി വെച്ചിരിക്കുന്നതൊക്കെ. വണ്ടി 24-ാം പ്ലാറ്റ്ഫോം അല്ല, ബോഗി 24, 18 എല്ലാം ബോഗി വരുമല്ലോ. அந்த ബോഗികളുടെ ഇത് ഒട്ടിക്കിറക്കാക്കത്. அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கிறது. அவங்க ഒരുപാട് വണ്ടി വന്നിട്ടുണ്ട്. ഇത് തന്നെ ഇരാൻ കേട്ട് കഴിഞ്ഞാൽ പുതിയ ബോർഡ് പഴയതാക്കരുത്. മഴയും വെയിലും കൊണ്ട് ഒരുപാട് കാലமாக ഇരിக்கிற மாதிரி ആക്കறக்கு വേണ്ടിയിട്ട്, അത് പഴയതാക്കறக்கு വേണ്ടിയിട്ട് ഇത് ഒരാൾ அந்த வேலை ചെയ്തിട്ടിരിக்கிறது. ஒரு பொடியில் முக்கி மட்டும் துணியை அந்த துணி கொண்டு வந்து இதில் துடைக்கிறது. அப்போ அது கலரு மங்கி போகும். பார்க்கல, எல்லாம் டெக்னிக்கு தான். இது மாதிரி ഒരുപാട് ബോർഡ് സെറ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇതാ കേരവന് വരിവരിயாக നിൽக்கிறതാക്കും. ஏதோ ஒரு நடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன், யாரும் தெரியாது. இங்கேயாக்கு துணிகளெல்லாம் செட் செய்து வச்சுக்கிறாங்க டெய்லரு. அதுக்கு பின்னால் தான் ഭക്ഷണമെല്ലാം കൊടുക്കുന്നത്, சாப்பாடெல்லாம். ரயில்வே ஸ்டேஷனில் மொத்தம் நிறைஞ்சாச்சு வண்டிகளும் കൊണ്ട്. നിർത്തറക്ക് ഇടമില്ലാമേ ആയാച്ചു. ഇപ്പോൾ വണ്ടിയോ 3 നാளைக்கு ഉണ്ടാവും തിരക്ക്. பார்த்துங்க, சாதனங்கள்லாம் போட்டு வச்சுக்கிறது. ஷூட்டிங் வேண்டிய சாதனங்கள்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கிறது.
തിരക്ക് ട്രെയിൻ ഓടുമ്പോൾ എന്ത് തിരക്കിരിക്കാது இப்போ நல்ல തിരക്കാயிருச்சு இங்கே புல்லெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வண்டி நிறுத்துறக்கு இடம் இல்லாமல் நம்ம இடத்துல எல்லாம் இப்போ வீட்டுக்கு முன்னாலேயெல்லாம் வண்டி கொண்டு நிறுத்த தொடங்கியாச்சு ஓகே அப்போ இன்னத்த வீடியோ இவ்வளவுதான் ஓகேவா அப்போ கொஞ்ச நாளாச்சு ஒரு வீடியோ ஆகிட்டு வந்துட்டு நோம்பெல்லாம் இல்லை அப்படி ஓகே அப்போது இன்னொரு வீடியோ ஆகிட்டு பின்ன பார்க்கலாம் அப்போ எப்பளும் சொல்கிற மாதிரி ஷேர் செய்யுங்க சப் செய்யுங்க எல்லாம் செய்திருங்க ஓகேவா ஓகே அப்போது இன்னொரு வீடியோ ஆகிட்டு பின்ன வரேன் டாட்டா